ரெடியாக இருக்குது தோட்டம் செய்கிறதுக்கு. இன்னும் 1 மாதம் இருக்குது. 1 மாதத்தால் தோட்டம் செய்ய ஆரம்பிக்க கணக்காக இருக்கு. இதில் பாருங்க ஸ்ட்ராபெரி நட்டுனாங்க. ஸ்ட்ராபெரி நிற்குது. அது வந்து குளிருக்கு வரக்கூடியதாக இருந்ததுன்னா அப்போ அது லாஸ்ட் இயர் நட்டதான் அப்படி பியாஸ் வந்து பூக்குது பாருங்க. பிரைட்டாக பூத்து கொண்டு இருக்கணும். சாப்பாடு இதில் தண்ணியும் வச்சிருக்காளுக்கு. இதில் பாருங்க முருங்கை மரம் அது அப்படியே நிற்குது. பார்ப்போம் இப்படி வருது ஒரு இதுகள் எல்லாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய எங்கரம் கதைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அமெரிக்காவில் எங்களுடைய வீட்டாக நிற்கிறோம். நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னதான் பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கு வந்து நாம் வந்து கீழே என்னுடைய பேஸ்மெண்ட்டில் வந்து எங்களுடைய வீட்டு தோட்ட பயிரெல்லாம் எடுத்து உள்ளுக்கு வச்சுனேன். அதெல்லாம் அப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு நாங்கள் வந்து கோழியும் வளர்க்குறோம். அந்த கோழி எல்லாம் எப்படி இருக்குதுன்றதையும் எங்களுடைய வீட்டு தோட்டம் அதாவது பின்னுக்கு வந்து எப்படி எல்லாம் இருக்குது, குளிரெல்லாம் அப்படி இருக்கு வழியில என்றதான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அப்போ வந்து இன்றைக்கு வந்து வெதர் எல்லாம் நல்லா இருக்கு. அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் எங்களுடைய வீட்டு தோட்ட அந்த இதுகளெல்லாம் அடுத்து பேஸ்மெண்ட்ல வச்சு அதெல்லாம் அப்படி இருக்குன்றது தான் நாங்கள் கீழே போய் பார்க்க போகிறோம். அதோட எங்களுடைய கோழி குஞ்சு கொண்டு வளர்க்குறோம். அப்போ அதெல்லாம் அப்படி இருக்கு என்னன்றது தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க போய் உள்ளுக்கு போய் பார்ப்போம், பேஸ்மெண்ட்டில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குது கோழி குஞ்சு என்ன செய்கிற என்ன மாதிரின்றது தான் நாங்கள் போய் பார்க்க போகிறோம். கீழே குளிராக இருக்கும் அப்படி இருக்கு வரையா பார்ப்போம். உள்ளுக்கு கீழே போய் பார்ப்போம். கீழே வந்து கோழி கத்தி கொண்டு இருக்குது. முட்டு வந்து கீழே தான் இருக்கிறார். அப்போ நைட் வந்து சாப்பாடு போட்டது என்ன செய்து வரையா பார்ப்போம். ஓகே, அப்போ கீழே வந்தாச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தோட்டம் முட்டு வந்து மேலே நிற்குது. இதில் இந்த சில மிளாக்கண்டுகள் வந்து எல்லாம் இதாகிட்டுது பாருங்க. இதெல்லாம் சும்மா நிற்குது. இது பாருங்க இலையெல்லாம் கொட்டிட்டுது. குளிர் கூட என்றபடியா கீழே வந்து ஹீட்டர் போடாதபடியா குளிர் கூட என்றபடியா இங்கே முட்டு பறந்து வந்துருக்கு. சாப்பாட்டுக்கு வந்திருக்கிற. ஓகே, அதுக்கு சாப்பாட்டை போட்டு நிற்போம். அது இந்த சாப்பாடு பேக்கிது குருவி சாப்பாடு தான் போடுறது. சாப்பிடுங்க. இதுதான் வேண்ட சாப்பாடு. பா ஓகே, அப்போ சாப்பாடு இதில் தண்ணியும் வச்சிருக்காளுக்கு. இதில் பாருங்கட முருங்கை மரம் அது அப்படியே நிற்குது. பார்ப்போம் இப்படி வருது ஒரு இந்த இதுகள் எல்லாம் இதாகிட்டுது. தண்ணி விட்டது அந்த குளிருக்கு வந்து இதாகிட்டுது. இதில் வாழைக்குட்டியும் பிரட்டி வச்சுனாங்க. அப்படியே குறித்து வந்து அப்புறம் நிற்கி இதில் கறிவேப்பிலை மரம் கத்தரிக்கண்ணு ரெண்டாவது பட்டுட்டுது. கறிவேப்பிலை அப்படியே நிற்குது. பார்ப்போம் என்ன செய்து அறியாது. இந்தியாவில் ஒரு இதுக்குள்ள நட்டா இந்த வாழை இதாகிட்டுது. இந்தியாவில் வந்து தேசி மரம். இது கொய்யா பாருங்க. இந்தியாவில் மரங்க இதால் எல்லாம் கப்பல் அந்த எல்லாம் கடும் குளிர் ரெண்டோடையா குளிர் தாக்கத்துக்கு இதாது என்ன செய்யறியா பார்ப்போம். இதில் மணிப்பிள்ளைண்டு அதே மாதிரி இது வந்து அந்த தொட்டி மாதிரி கட்டுன்னு நாங்கள் அந்த கீழே வைக்கிறதுக்கு அப்படியே வேலை திட்ட முடியாதபடியா அப்படியே இருக்குது. இது தேசி மரம். இப்போ முத்து வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். முத்து பாருங்க நல்லா பார்க்குது. ஓகே, அப்போ இதுதான். அப்போ கடும் குளிர் அடித்தபடியா இந்த கீழையும் வந்து பேஸ்மெண்ட்டோடைய எல்லாமே தான் ஆகிட்டு. இந்தியாவில் வந்து பாருங்க நாங்கள் ஸ்ரீலங்கா போன முட்டம் இல்லாமல் நான் கிளீன் பண்ணல. முத்து கீழே இதில் நின்று இது உள்ளுக்கு தான் விட்டுட்டு போனாங்க குளிருக்காண்டி. அப்போ அப்படியே நிற்கிது. ஓகே, அப்போ நாங்கள் போய் பின்னுக்கு போய் பார்ப்போம் அப்படி இருக்குது தோட்டம்ன்று. ஓகே, அப்போ வந்து பின்னுக்கு போய் பார்ப்போம். வீட்டு தோட்டம் பின்னுக்கெல்லாம் கிளீன் பண்ணிட்டு போனால் அப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். இந்த கொஞ்சம் வெதர் நல்லா தான் இருக்குது. பெரிய அளவில் குளிராண்டி இல்லை. ஆனால் உள்ளுக்கு இன்றைக்கு வந்து லைட்டாக வெயில் அடிக்க வந்துருப்பேன்.
இந்தியாவில் வந்து எல்லாமே வறண்டு போய் இப்படியே எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போனோடையே அப்படியே எல்லாம் இருக்கு பாருங்க. இதில் பீச் மரம் இதெல்லாம் கப்புகள் வெட்டி விட்டுனாங்க. இதெல்லாம் துள்ளி இருக்குது பாருங்க. இதுகளெல்லாம் குளிருக்கு வரக்கூடிய தாவரங்கள்லாம். இது பீச் மரம். இதில் இதுகள் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு தான் விட்டது. இப்போ சும்மா அந்த லைட் அந்த இதுகள் வந்து குளிருக்கு வரக்கூடிய தாவரங்கள்ல. இதெல்லாம் புல்லும் இதெல்லாம் போட்டிருக்குது. இது வந்து புல்லு. இதுகள் குளிருக்கு இதொன்னும் பெறா. இது குளிருக்கு வரக்கூடிய தாவரங்கள்ல. நம்ம பாரி விழுந்து போய் கூட மழை பெய்தது. நேற்று வந்து நல்ல மழை பெய்த தொட்டியில் ஃபுல்லாக தண்ணி நிற்குது பாருங்க. மழை நீர். இது வந்து மழை நீர் சேகரிப்பு. இதில் இருந்து வார தண்ணியும் அப்படியே டேங்கில் விட்டால் டேங்க் பாருங்க மேலே இருந்து டேங்குக்கு வந்து ஃபுல்லாகும். இப்போ நாங்கள் சேமித்து வச்சுட்டு இது தோட்டத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் பாருங்க. இப்போ வந்து தோட்டத்துக்கு தேவையில்லைன்றபடியாக திறந்து விட்டுருக்குது. தோட்டம் செய்கிற டைமில் இப்படி தண்ணியை இதாண்டிட்டு நாங்கள் சேமித்து வச்சா தோட்டத்துக்கு தேவையான நேரத்தில் திறந்து விட்டா இப்படி பாயும் தண்ணி. பைப்பை போட்டு விட்டா சரி. அப்போ இந்தியாவில் வந்து இன்றைக்கு வந்து வெதர் நல்லா இருக்குது. பெருசாக அந்த நல்ல வெதர் தான். பெருசாக குளிர் இல்லை பாருங்க. ஒரு டிஷர்ட்டோட நிற்கிறேன். ஆனால் லாஸ்ட் வீக் வந்து நல்ல குளிர். இந்த கிழமை பரவாயில்ல, குளிர் பெருசாக இல்லை. ஓகே, இந்தியாவில் பாருங்க எல்லாம் ரெடியாக இருக்குது தோட்டம் செய்கிறதுக்கு. இன்னும் 1 மாதம் இருக்குது. 1 மாதத்தால் தோட்டம் செய்ய ஆரம்பிக்க கணக்காக இருக்குது. இதில் பாருங்க ஸ்ட்ராபெரி நட்டுனாங்க. ஸ்ட்ராபெரி நிற்குது. அது வந்து குளிருக்கு வரக்கூடியதாக இருந்ததுன்னா அப்போ அது லாஸ்ட் இயர் நட்டதாக அப்படியே நிற்குது. இதில் அந்த பீட்ரூட் இனத்தை சேர்ந்த ஒரு கீரை அதிகம் வந்து நிற்குது பாருங்க. நல்ல சினோ எல்லாம் அடித்ததாக அப்படியே நிற்குது. இது வந்து கேரட். எல்லாம் சும்மா அந்த பழைய இதுகள் நிற்கிது. இதில் ஆப்பிள் மரம் நிற்குது. ஆப்பிள் மரம் எல்லாம் ஒன்றும் செய்யாது, நல்லா வரும். இது வந்து பிஎஸ் வந்து பூக்குது பாருங்க. லைட்டாக பூத்து ஒன்று இருக்குண்ணா. லாஸ்ட் இயர் 4-5 காய் காய்ச்சது. இது ஆப்பிள் மரம். இனி மார்ச்சுக்கு வந்து இனி துளிர் விட ஆரம்பிக்கும். எல்லாம் தோட்டம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இருக்கு ரெடியை. இனி செய்ய ஆரம்பிக்க சரி. பாருங்க எப்படி இருக்குண்டு எங்களுடைய தோட்டம். எல்லாம் இதுகளுக்குள்ளே எல்லாம் இந்த கல் இதுக்குள்ளே எல்லாம் நாங்கள் பைத்த நட்டுனாங்க. எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்குது. இது வந்து ஆப்பிள், இது வந்து அத்தி மரம், அங்காளியம் ஆப்பிள்லாம் எல்லாமே இதையெல்லாம் கொட்டி பாருங்க இப்படி வறண்டு போய் கிடக்குன்னு. இதுக்குள்ளே மண்ணெல்லாம் போட்டிருக்கு. இனி வந்து நாங்கள் கொத்திட்டு மார்ச்சுக்க ஆரம்பிக்க சரி தோட்டத்தை. மண் போடணும். இதுகள் இல்லை மண் ஃபுல்லாக இருந்தால் எல்லாமே இதாகிட்டுது பார்த்தீங்கன்னா. ஓகே அப்போ பார்த்துருப்பீங்க. அப்போ தோட்டம் எல்லாம் இதுதான். எங்களுக்கு தோட்டம் எல்லாம் ரெடியாக இருக்கு. ஓகே, அப்போ இனி வந்து மார்ச்சுக்கு வந்து நாங்கள் தோட்டம் செய்ய ஆரம்பிக்க ரெடியாக இருக்கோம். ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொளி சந்திப்போம். பாய்.